வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். நாம நைட்டு டியூட்டி முடிஞ்சு லேட்டா வருவோம், அல்லது ஊருக்கு போயிட்டு லேட்டா வருவோம், அல்லது ஊருக்கு போயிட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போதே நம்ம பார்க்கிற ஒரு விஷயம் அது. இல்லை சினிமாவுக்கு போயிட்டு வரும்போது பார்ப்போம். இரவு பேட்ரோல் ரோந்து பணிகள்ல போலீசார் ஈடுபட்டு இருக்கிறது. இந்த போலீசாரிக்கு வேற வேலையே கிடையாதுயா அப்படின்னு அலுப்பும் செலுப்பான் சலிச்சுக்கிறோம் நம்ம, இல்லையா? ரோந்து அப்படிங்கிற ஒரு மலையாள படம் பார்த்தீங்கன்னாக்க உங்க மனசே மாறிடுங்கிறது தான் நிஜம். நாம ரோந்துல இருக்கிற போலீஸாரை பார்த்துட்டு 4 பேரை அவங்க போலீஸ் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. காசு வாங்குறதுக்காகவே இப்படி நிப்பாட்டுறாங்க போலீஸ்காரங்க அப்படி இப்படின்ட்டுலாம் நம்ம மேம்போக்கா சொல்லிட்டு போயிடுறோம். ஆனா ஒரு நைட்ல இருந்து அதிகாலை வரைக்க அந்த ரோந்து பணியில் ஈடுபட்டிருப்பவர்கள், அந்த போலீஸ்காரர்களுடைய அந்த மனநிலையை, அவர்கள் சந்தித்திருக்கிற அந்த விஷயங்களை மனசு வலிக்க, மனசு கனக்க சொல்லியிருக்கிறது தான் மலையாள படமான தமிழ் டப்பிங்ல வந்திருக்கிற ரோந்து அப்படிங்கிற திரைப்படம். ஜியோ ஹாட்ஸ்டார் OTT தளத்துல ரோந்து திரைப்படம் வந்திருக்கு. மலையாள படம் தமிழ்லையும் இருக்கு, தாராளமா பார்க்கலாம். இந்த படத்தை பார்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் நைட்டு ரோந்து பணியில இருக்கிற போலீசாரை பார்த்து ஒரு மெல்லிய சிரிப்போ அல்லது ஒரு சல்யூட்டோ, சார் ஒரு காபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கண்டிப்பா கேட்பீங்க. ஒரு சீனியர் ஒரு போலீஸ், ஒரு ஜூனியராக வந்திருக்கிற ஒரு போலீஸ், இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு இரவு பணியை, ரோந்து பணியை மேற்கொள்ள நேரிடுகிறது. அப்படி 2 பேரும் போகும்போது ஒரு ஜீப்ல டிரைவராக அந்த இளையவர் இருப்பாரு, அவருக்கு மேலதிகாரியாக ஒரு போலீஸ் இருப்பார். இந்த 2 பேரும் ரோந்து பணியில அந்த வாக்கி டாக்கியில வரக்கூடிய விஷயங்களின்படி அவங்க சந்திக்கிற விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்படியாகத்தான் இந்த கதை, இந்த 2 மணி நேரம் 2.25 மணி நேர கதையும் இப்படித்தான் இருக்கும். சார் ஒரு குழந்தைய போட்டு துன்புறுத்திட்டே இருக்கான் சார், அவன் ஒரு சைக்கோ மாதிரி சார், பைத்தியக்காரன் சார் அவன் அப்படின்னு சொல்ல, அங்க போய் பார்க்கும்போது அவன் மனைவி இறந்து போயிருக்க, அந்த குழந்தைய யாராவது கொண்டுடுவாங்களோ அப்படின்னு அவன் தன்னுடைய குழந்தைய அவன் ஒரு டப்பா, ஒரு பெரிய பாத்திரத்துக்குள்ளார, பேரலுக்குள்ளார போட்டு கவுத்து குழந்தைய உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு இருக்கிற காட்சியே நமக்குள்ளார மனசு வலிக்க ஆரம்பிச்சு. இரவு நேரங்கள்ல இந்த மாதிரியான மனப்பிறழ்வு கொண்டவர்கள் எத்தனையோ பேரு பக்கத்துல இருக்கிறவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு இது மாதிரி அடாவடிகள் பண்ணிட்டு இருக்கிறது, தவிச்சிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு சகஜமான விஷயம்தான். அதே போல சார் என் பொண்டாட்டிய, சார் பக்கத்து வீட்டுக்காரன் அவன் பொண்டாட்டிய குடிச்சிட்டு அடிச்சிட்டு இருக்கான் சார் அப்படின்னு சொல்ற ஒரு கம்ப்ளைண்ட், இந்த கம்ப்ளைண்ட்டை போய் பார்க்குற விஷயம். அப்ப அந்த புருஷன்காரனை பிடிச்சி அடிச்சு அவனை தட்டி கொடுத்து அந்த பையனையும் அந்த குழந்தையையும் அந்த மனைவியையும் ஒழுங்கா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போறதா இருக்கு. அதுக்கப்புறம் நடு ரோட்ல ஒருத்தங்க வண்டியில நின்றுட்டு இருக்கும், யாரா நீங்க அப்படின்னு கேட்கிற விதமா இருக்கும். குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கிறவங்களை போலீசார் கையாளுகிற விதமா இருக்கும். ஒரு காரும் ஒரு பாதிரியாருடைய வாகனமும் காரும் மோதிக்கொள்ள, அப்ப பாதிரியாருக்கு சப்போர்ட்டா அந்த பணக்காரங்கள்ட்ட இருந்து கேஸ் போடுறதுக்காக அவங்கள வண்டியில ஏத்துறது, அதுக்கப்புறம் அவங்க ஏதோ வெளிநாட்டுக்கெல்லாம் போறாங்க போல இருக்கு, அதனால கேஸ்லாம் ஒன்றும் போட வேணாங்க அப்படின்னு அந்த பாதிரியார் சொல்றது. அப்ப அவங்கள இறக்கி விடுறது. அப்ப இந்த காருக்கு எவ்வளோ சார் செலவாகும்னாக்கா 10,000 ரூபா ஆகணும்னா அந்த 10,000 ரூபாய வாங்கிக்கிறது அப்படிங்கிற விஷயமும் இதுல காட்டப்படும். அந்த 10,000 ரூபாய் வாங்கினதும் அந்த கார் மோதப்பட்டவர்களை அப்படி கீழே இறக்கிட்டு திரும்ப அப்படி கொண்டு வரதும் கதையினுடைய மிகப்பெரிய ட்விஸ்டாக அமைஞ்சிருக்கும். அதே போல ஒரு பொண்ணும் ஒரு பையனும் லவ் பண்ணுவாங்க, அவங்க ஊரை விட்டு ஓடிடுவாங்க. இப்படி ஓடினவங்களை தேடி அவங்க வீட்டுக்கு வந்து அடாவடிகள் பண்றது, அந்த காதலனுடைய நண்பன் வீட்டுக்கு போய் அவனை போட்டு மிரட்டுறது, அவன் மாட்டிக்கிறது, அங்க ஏற்படுற விஷயம் என்ன, இந்த சிக்கல்கள்னாலேயே வெளிநாட்டில இருந்து அந்த பொண்ணோட அண்ணங்காரன் வர்றது, அவன் பிரச்சனை பண்றது, அவங்க அம்மா வந்து தடலடியா இது பண்றது, எங்க உங்க பொண்ணு ஓடி போயிடுச்சா, என்னங்க விஷயம் அப்படின்னு வாக்கி டாக்கியில வந்த தகவலை வச்சுக்கிட்டு அவங்க போய் போலீஸார் கேட்கறது.
அப்ப என் பொண்ணு அவன் வீட்டுல தாங்க இருக்கா, அதெல்லாம் ஓடில போலையே, நாங்க அப்படிப்பட்ட குடும்பம்லாம் கிடையாது, கௌரதியான குடும்பம் அப்படின்னு சொல்றது. இல்லைங்க இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சே, உங்க வீட்டுக்காரர் கொடுத்துருந்தாரு அப்படின்னு உடனே, இருங்க எங்க வீட்டுக்காரைய கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளார போய் வீட்டுக்காரரை போய், அவனுக்கு அறிவு இருக்கா, ஏன் இந்த மாதிரி கேஸ் கொடுத்த, ஏன் புகார் கொடுத்த போலீஸ்ல, இப்போ வீட்டில் தான் இருக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, என் பொண்ணு வீட்டில் தாங்க இருக்கா, தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, சரி எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்ல எழுதி கொடுக்க, அது ஒரு பொய்யான ஒரு சப்பைக்கட்டுக்காக எழுதி கொடுக்கறது அப்படிங்கிறத சந்தேகத்தோடைய போலீஸார் அணுகிறதுன்னு ஒரு இரவு முழுக்க பல மனிதர்கள். அதே போல போர் தொழில் திரைப்படத்துல அந்த அசோக் செல்வனுக்கும் சரத்குமாருக்கும் எப்ப பார்த்தாலும் முட்டிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த டிரைவருக்கும் இந்த போலீஸுக்கும் இப்படி முட்டிக்கிட்டே இருக்கும், ரெண்டு பேருக்குள்ளார வாக்குவாதங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா தன்னுடைய உறவு, தன்னுடைய உறவுல இருக்கிற ஒரு பாசம் அப்படிங்கிறது அந்த இளைஞருக்கு எப்படி இருக்குதோ அதே போல தன்னுடைய மனைவி மேல ஒரு பிரியம் அவர் வச்சிருப்பாரு. அவர் அந்த மனைவியை காமிக்கும் போது, நைட் டியூட்டி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவர் சொல்லி கிளம்புவாரு. அப்ப போனை அவங்க செக் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ போன்ல ஒரு மெசேஜ் வந்திருக்கும், வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் வந்துருக்கும், யோ யாரு கூட உனக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு அந்த ஒய்ஃப் கேட்பாங்க. அந்த படத்துல வர முக்கியமான அந்த போலீஸ் அதிகாரி, யாரு இல்லம்மா அப்படி ஒரு புகார் வந்துச்சியா, சும்மா ஏமாத்தாத, இவ கூட தான் நீ தொடர்பு வச்சிருக்க என்னை விட்டுட்டு, இல்லப்பா இது ஆபீஸ் போன், என் போன் இங்க இருக்கு பாரு, அது நீயே கேளு நல்லா அப்படின்னாக்க, ஒரு புகார் கொடுத்தத அந்த ஒரு ஏதோ ஒரு பெண்மணி வந்து ஒரு புகார் கொடுத்து வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி மெசேஜ் கொடுத்துருக்கும், என் போன் இதுடா அப்படின்னு சொல்ல, போனை குறிச்சுனா நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்ல, அந்த அவங்களுக்கு இருக்கிற அந்த அந்த மன நோயை வந்து காரணம் சொல்லுவாங்க. அவளுக்கு வந்து குழந்தை பிறந்து இறந்து போயிடும். அப்படி குழந்தை இறந்து போயிருக்கிறதுனாலயே இவங்களுக்கு ஒரு மனப்பிறழ்வு ஏற்பட்டு, ஒரு தன்னுடைய கணவர் தம் மேல அன்பா இல்லை, நமக்கு குழந்தை பிறந்து இறந்து போயிடுச்சு, தனக்கு இனிமே குழந்தை பிறக்காதுங்கிறதுனால தன்னுடைய போலீஸ் கணவர் வந்து வேற எந்த பெண்ணுடைய தொடர்பு வச்சிருக்காருன்னு அவங்க ஒரு சைக்காலஜிக்கலா உளவியல் சிக்கல் இருக்கிறதை புரிந்து கொண்டு அன்பு காட்டுறதுல அவ்வளவு இதா இருப்பார். இதனாலதான் ஒரு மனைவியை அடிச்சிட்டு இருக்கும்போது, ஒரு குழந்தை அங்க பாதிக்கப்பட்டிருக்கும் போது அங்க போய் காப்பாற்றி ஒரு மாதிரி நெகிழ்ந்து வருவார். இன்னொரு இடத்துல ஒரு சைக்கோ அப்பா அப்படின்னு சொல்லி பேரல்ல குழந்தைய மறைச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல அந்த குழந்தைய ரொம்ப சேஃபா மீட்டு ரொம்ப நெகிழ்ந்து போயிடுவார். இப்படி படம் நெடுக இந்த ரெண்டு போலீஸ்காரருக்கும், போலீஸ் டிரைவருக்கும் அந்த போலீஸ்காரருக்கும் இருக்கிற அந்த இறுக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்துகிட்டே வரும். இதுக்கெல்லாம் இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே அந்த போலீஸ்காரர் வந்து மேலதிகாரியை வந்து பார்ப்பாரு. மேலதிகாரியை பார்த்துட்டு, எப்படி கேஸ் போடணும், எப்படி மாட்டி விடணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்க என்ன வேலை செஞ்சுக்கங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அதுல இருந்து தான் அப்படியே பிளாஷ்பேக்கா இந்த காட்சிகள் எல்லாமே வரும். கிட்டத்தட்ட கடைசி கிளைமாக்ஸ்ல வந்து இந்த காவலர்கள் போலீஸ்லயே தஞ்சம் அடைவாங்க. இங்க இருங்கன்னு சொல்லுவாங்க. போலீஸ்காரங்க ஒருத்தனை பிடிச்சி வச்சிருப்பாங்க, டே அவனை கொண்டு வந்து விடுங்கடா, இங்கதான்டா இருக்காங்க உன் தங்கச்சிலாம் அப்படின்னு சொல்ல, இதை அடுத்து நடக்கக்கூடிய விஷயம்தான் அந்த போலீஸ்காரரை குற்றவாளியாக அக்யூஸ்டாக ஆகும். கண்ணு முழிச்சு இரவு தூக்கமே இல்லாம இரவு முழுக்க ரோந்து பணியாற்றி மக்களுக்கு சேவையாற்றி கொண்டிருக்கிற காவலர்களுக்குள்ளாரையே ஏற்படுகிற ஒரு அநீதியை மனசு வலிக்க சொல்லியிருக்கிறதா இந்த ரோந்து திரைப்படம். அந்த ரெண்டு போலீஸ்காரர்களையும் தனித்தனியே வச்சுக்கிட்டு, நீ ஒழுங்கா அவன் பணம் வாங்கினா, அவன் தான் இதெல்லாம் பண்ணினான்னு நீ கையெழுத்து போட்டினாக்கா நீ தப்பிச்ச, இல்லாட்டினாக்கா அவன் எஸ்கேப் ஆயிடுவான், நீ மாட்டிக்குவ அப்படின்னு சொல்ல, நீ ஒழுங்கா உனக்கு இன்னும் ஒரு 2-4 மாசத்துல ரிட்டையர்ட் ஆயிடுவ, உனக்கு வர பணப்பலன்கள்லாம் உனக்கு வந்துடணும், அப்படி இல்லாம நீ மாட்டிக்கிட்டேனாக்கா கஷ்டம், அதனால நீ அவனை போட்டு கொடு அப்படின்னு இன்னொருத்தர் பேச, நான் அது மாதிரிலாம் செய்ய மாட்டேங்க, எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு அந்த போலீஸ் அதிகாரி வயதானவர் அப்படி சொல்லிட்டு கிளம்புவாரு. ஆனா இவன் பயந்துகிட்டு அந்த போலீஸ் அதிகாரியை மாட்டி விட்டுருவான்றதோட இந்த படம் பார்த்துட்டு நம்ம சேனல் ஆஃப் பண்ணாலும் நம்மளால வேற சேனல் பக்கமே போக முடியல. வேற ஒரு படத்தை பார்க்கறதுக்கு எனக்கு மனசு வரல. ரொம்ப நேரமா இரவு ரோந்து பணியாளர்கள் மேல, அந்த காவலர்கள் மேல, காவல்துறையினர் மேல எனக்கு ஏனோ ஒரு கவலையும், ஏனோ ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு அவங்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு, இந்த மாதிரியான அநீதிகளுக்குள்ளாரெல்லாம் அவங்க ஆட்பட்டுடக்கூடாதே அப்படிங்கிற ஒரு உணர்வும்,
இதை தவிர அவர்கள் மேல ஒரு பேரன்பும் எனக்கு வந்துச்சு, இன்னமும் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த உலகத்தில் நாம் குறிப்பாக நம்ம தமிழகத்துல இரவு பேட்ரோல், அந்த இரவு ரோந்து பணி செய்கிற அந்த ஜீப்பு அல்லது அந்த இன்னோவா அல்லது வாகனங்கள், அந்த டிரைவர்களுக்கும் அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கும் என்னுடைய சல்யூட்.